நான் இப்போ உங்களுக்கு ஒரு காதல் கதை சொல்ல போகிறேன். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவங்க 4 பேருமே சகோதரர்கள்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் லக்ஷ்மணன் எப்பொழுதுமே ராமர் கூடவே இருப்பார். அவரை விட்டு இம்மி அளவு கூட நகராமல் அவர் மேலே அன்பு செலுத்தி பக்தியோடு இருப்பார். ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோட மிதிலைக்கு போகிறாங்க. அங்கே ராமன் சீதையை பார்க்குறாரு. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அவங்க 2 பேருக்குள்ள கண்டதும் காதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் ராமன் சிவதனுசை உடைச்சி அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அதுக்கப்புறம் லக்ஷ்மணருக்கும் கல்யாணம் நடக்குது. அது எப்படின்னா, சீதையினோட முதல் சகோதரி தான் ஊர்மிளா. எப்படி லக்ஷ்மணன் ராமனை விட்டு இம்மியளவு கூட பிரிய மாட்டாரோ, அதே மாதிரி ஊர்மிளாவும் தன்னுடைய அக்கா சீதாவை விட்டு இம்மியளவு கூட பிரியக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவள் லக்ஷ்மணரை கல்யாணம் பண்ணிக்கிறாள்.